சீன புத்தாண்டை முன்னிட்டு கூட்டரசு சாலைகளில் வேக கட்டுப்பாடு 1 மணிக்கு 80 கிலோமீட்டராக குறைப்பு. செப்பாங் பேரங்காடியில் மனைவியை கன்னத்தில் அறைந்த கணவன் நேரலையில் சிக்கினார். எனக்கு இந்திய மரபணு இருக்கிறது என்றார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ. கைபேசி இணைய மோசடி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் 1,50,000 மேல் இழப்பு. சீன புத்தாண்டை முன்னிட்டு நாளை ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 2 வரை நாடு முழுவதிலும் 1 மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகமாக இருந்த கூட்டரசு சாலைகளுக்கான வேக கட்டுப்பாடு அளவு 1 மணிக்கு 80 கிலோமீட்டராக தற்காலிகமாக குறைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறார். அதோடு முக்கியமற்ற சாலை நிர்மாணிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளும் போக்குவரத்திற்கு தடையின்றி தற்காலிகமாக நிறுத்தப்படவிருக்கிறது. சாலையை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பிற்காக அவசர வேலைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதோடு சாலையை பயன்படுத்துவோர் திட்டமிட்டபடி தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவை ஏற்பட்டால் பயனர்கள் தங்களது இடங்களை சுமூகமாக சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு மாற்று வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்ட கைத்தொலைபேசி இணைய மோசடி கும்பலினால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான பெண்மணி ஒருவர் 1,50,000 ரிங்கேட்டிற்கு மேல் இழப்புக்கு உள்ளானார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் குடிநீர் மீட்டரை தவறாக பயன்படுத்தியது தொடர்பில் கைது வாரண்ட் இருப்பதாக சந்தேக பெருவழி ஒருவன் அந்த 68 வயது பெண்ணிடம் ஜனவரி 16 தொடர்பு கொண்டுள்ளான். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக தம்மிடம் இருக்கும் 3 வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை வழங்கும்படியும் அந்த பெண்ணுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது டெபிட் கார்டை பிளாஸ்டிக் பையில் போட்டு வீட்டின் முன்புறம் உள்ள மரங்களுக்கு இடையே வைக்குமாறும் அவருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 வங்கி கணக்குகளில் இருந்தும் அதிக அளவில் பணம் பிடித்தம் செய்யப்பட்டதாக அப்பெண் அறிவிப்பை பெற்றுள்ளார். அதன் பிறகு வங்கியில் நேரடியாக தொடர்பு கொண்டபோது ஏடிஎம் இயந்திரத்தின் வாயிலாக 4 வங்கி கணக்குகளுக்கு 55 முறை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதை அறிந்து அந்த பெண் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதோடு இது குறித்து போலீசில் புகார் செய்ததாக கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமாட்னோ தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தமக்கு இந்திய மரபணு இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சில வாரங்களுக்கு முன் தன்னுடைய மரபணு வரிசை பற்றிய பரிசோதனையை மேற்கொண்ட போது அது தெரியவந்ததாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க புதுடெல்லி சென்ற பிரபோவோ அதிபர் மாளிகையில் வழங்கப்பட்ட விருந்தின் போது அவ்வாறு கூறினார். அதனால் தான் என்னவோ இந்திய இசையை கேட்டதும் தாம் நடனமாட தொடங்கி விடுவதாக அவர் சிரித்துக்கொண்டே கூறினார். I would like to report to the President, Prime Minister and Vice President, distinguished friends, a few weeks ago I had my genetic sequencing test and my DNA test, and they tell me that I have Indian DNA. So and everybody knows when I hear Indian music, I start dancing. So, it must be part of my makeup. பிரபோவின் அப்பேச்சு அடங்கிய வீடியோவை இந்திய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ளது. மேலும் பேசிய அவர் இந்தோனேசியர்களின் அன்றாட வாழ்க்கையில் பழமை வாய்ந்த இந்திய நாகரிகத்தின் தாக்கம் வலுவாக உள்ளது என்றார். அதுவும் எங்களுடைய மரபியலின் பகுதியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் என அதிபர் என்ற முறையில் இந்தியாவுக்கான தனது முதல் பயணத்தில் பிரபோவோ குறிப்பிட்டார். அவ்விருந்தில் இந்திய அதிபர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவனின் இடது காது மடலை விவசாய பண்ணையில் குதிரை கடித்ததால் அவனது குடும்பத்தினரின் விடுமுறை சோகமாக மாறியது. ஜனவரி 19ஆம் தேதியன்று மாலை 6 மணி அளவில் நடந்த அந்த சம்பவம் பற்றிய வீடியோ 2 நாட்களுக்கு முன்பு அந்த சிறுவனின் தந்தையால் பதிவேற்றப்பட்ட பின்னர் வைரலாக தொடங்கியது. 31 வயதான சுஹைமி மொஹமட் ரஃபி ஜனவரி 19ஆம் தேதியன்று குவாலாலும்பூரில் தனது வேலையை முடித்துக்கொண்டு தனது மனைவி மற்றும் மகனுடன் விடுமுறைக்காக சிரம்பானுக்கு சென்றுள்ளார். அங்கு விவசாய பண்ணையில் இருந்தபோது தன் மகன் குதிரையுடன் படம் எடுக்க விரும்பியதால் இதற்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என குதிரை காவலாளி தெரிவித்ததாகவும், பராமரிப்பாளரின் மேற்பார்வையில் தனது மகனை குதிரை சவாரி செய்ய அனுமதித்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்த வேலிகள் அமைக்கப்பட்ட பகுதியில் படம் எடுக்க குதிரை பராமரிப்பாளர் தங்களை அழைத்ததாக அவர் கூறினார். அங்கு சென்றபோது திடீரென அருகில் இருந்த குதிரை என் மகனின் காதை கடித்துவிட்டதோடு அவனது தலையையும் குதிரை மோதியதால் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக என் மகனை அழைத்து சென்றதோடு அன்றைய இரவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவன் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக சுஹைமி தெரிவித்தார். என் மகனின் சிகிச்சைக்காக 10,400 ரிங்கெட் செலவானது. இருப்பினும் விவசாய பண்ணை நிர்வாகம் தனக்கு 500 ரிங்கெட் மட்டுமே செலுத்த முடியும் என்று தெரிவித்தது. அவர்கள் வாக்குறுதி அளித்தும் இதுவரை ஒரு காசு கூட கொடுக்கவில்லை. அந்த பண்ணை நிர்வாகத்தின் போக்கு குறித்து தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக சுஹைமி வேதனையுடன் தெரிவித்தார். பஹாங் குடிநுழைவுத்துறை நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்தோனேசியா, வங்காளதேசம், மியன்மார், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா உட்பட வெளிநாடுகளைச் சேர்ந்த 179 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 1 மணிக்கு தொடங்கி 12 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறையின் 41 அதிகாரிகள் குவாந்தான் ஜிராந்தோட் உட்பட பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனையில் இறங்கினர். பெர்மிட் இல்லாத வெளிநாட்டினர் வேலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக குடிநுழைவுத்துறை முகநூலில் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்தது. நண்பகல் 1 மணி வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையின் போது குடிநுழைவுத்துறையின் விதிகளை மீறியது தொடர்பில் 225 தனிப்பட்ட நபர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் விசாரணைக்காக கபாயான் குடிநுழைவு தடுப்பு முகாமில் குடிநுழைவு சட்டத்தின் 51(5)B விதியின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டனர். வெளிநாட்டினர் தங்கியிருந்த இடங்களின் உரிமையாளர்களும் விசாரணைக்கு உதவும்படி அழைக்கப்பட்டனர். சொப்பாங்கில் உள்ள பேரங்காடியில் மனைவியின் கன்னத்தில் அறைந்த கணவரை போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர். கோத்தா வாரிசானில் நிகழ்ந்த அச்சம்பவம் வேறு யாரோ சமூக ஊடகத்தில் செய்த நேரலையில் தற்செயலாக பதிவாகிவிட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டது 35 வயது தனது அக்கால்தான் என ஓர் ஆடவர் புகார் செய்துள்ளார். கன்னத்தில் அறைந்தது அவரின் 50 வயது கணவராகும். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. முன்னதாக வைரலான 29 வினாடி நேரலையில் பேரங்காடியில் இருந்து வெளியே வரும் ஒரு மாதுவை தொப்பி அணிந்திருந்த ஆடவர் நெருங்கி பொதுமக்கள் முன்னிலையில் அப்பெண்ணின் கன்னத்தில் அறைந்துவிட்டு சென்றார். சிங்கப்பூரின் 2வது நுழைவு மையம் வழியாக நாட்டிற்குள் 12,000 ரிங்கெட் மதிப்புடைய கடல் வெள்ளரியை கடத்த முயன்ற முயற்சி முறியடிக்கப்பட்டது. நேற்று மாலை மணி 5:06 அளவில் சுல்தான் அபுபக்கர் குடிநுழைவு சுங்க மற்றும் தடுப்பு மையத்தில் நுழைந்த வாகனத்தில் மலேசிய தடுப்பு மற்றும் சோதனை சேவைகள் துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் போது அந்த கடல் வெள்ளரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வாகனத்தில் 120 கிலோ கடல் வெள்ளரிகள் பாலிஸ்டீன் பெட்டிக்குள் இருந்ததை அந்த வாகன ஓட்டுநர் தெரிவிக்கவில்லை. SUV வாகனத்தில் அந்த கடல் வெள்ளரிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக மாநில குடிநுழைவு சுங்க தடுப்பு மையத்தின் இயக்குனர் AD புத்ரா முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த கடல் வெள்ளரி ஒரு வகை மருத்துவ குணங்களுக்காக கடத்தப்படுகின்றன. இறக்குமதி அனுமதியின்றி கடல் வெள்ளரியை கடத்தி வந்ததற்காக அந்த SUV வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அந்த வாகனமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.